தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமா சனிக்கிழமை தாய்மறியால் ஜபம். அம்மாவுடைய ஜபம்னாலே ஆசீர்வாதம் தானே. இந்த ஆராதனையில் அம்மா வருகிறார். அம்மா நன்றி. தாய்மறியாவே, உங்கள் ஜபமாலைக்கு நன்றி, உங்கள் ஜபத்துக்கு நன்றி. எங்களோடு இணைந்து இந்த இறைவனுடைய எங்களுக்காக பரிந்து பேசுக, எங்களுக்காக ஜபிக்கிறீர். அம்மா நன்றி. இயேசுவே நன்றி. அப்பா, இறை வார்த்தை எசையா புத்தகம் 49:13 எடுங்க. எசையா புத்தகம் ஐசையா 49:13. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுகிறதுதான். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறார், அப்பா வந்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே மகிழ்ந்து பாடுங்கள். நற்கருணை ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு நம்மை தொட வந்திருக்கிறார். அப்பா இந்த நாளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணகமே களி கூறு. இவ்வளவு நாள் ஆண்டவர் இல்ல, இப்ப ஆண்டவர் வந்துட்டார். இயேசு பிறந்திருக்கிறார். எனவே மண்ணகமே களி கூறு, உன் இதயமே நீ களி கூறு. இப்ப இயேசு இந்த ஆராதனையிலே உன்னை தொடுகிறார். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். அவர் அபிஷேகத்திலே நீ இருக்கிறார். எனவே கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், வருத்தம் வேண்டாம், களி கூறு, மகிழ்ச்சியா இருன்றாரு. எனவே வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணகமே களி கூறு, மலைகளே ஆர்ப்பரியுங்கள். அவர் புகழை ஆர்ப்பரியுங்கள். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கடவுள் எல்லா இடங்களிலும் இருப்பதால் மலைகளை ஆர்ப்பரியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே இயற்கை ஆண்டவரை ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறது, களி கூறுகிறது, மகிழ்ந்து பாடுகிறது. எனவே இன்றைக்கு செய்தி, என் மகனே மகளே நீ மகிழ்ந்திரு. இந்த ஆராதனையிலே அப்பா, இந்த ஆராதனை நற்கருணை, இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்து உன்னை தொடுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். அவருடைய ஆறுதல் நம்ம மேல இருக்கிறது என்கிறது இறை வார்த்தை. அவர் மேல் ஆறுதல் கொண்டிருக்கிறார். எப்படி ஆறுதல் கொண்டு 5000 பேருக்கு உணவு அளித்தாரோ பாலை நிலத்தில், ஆண்டவர் ஆறுதல் கொண்டிருக்கிறார். எனவே நீ உணவு பெறுவாய், நீ ஆசீர்வாதம் பெறுவாய். உன் வாழ்க்கையில இல்லாததெல்லாம் மீண்டுமாய் மாறி இருக்கிறதாய் மாறும். எனவே அவர் ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். எங்கெல்லாம் அழுதாயோ, சிறுமையுற்ற மக்கள்லாம் கஷ்டப்பட்டு தம் மக்கள் மீது எங்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ, சிறுமையுற்ற மக்கள்னா தோல்வி அடைந்த மக்கள் மீது எங்கெல்லாம் நீ தோற்று போனாயோ, சிறுமையற்ற மக்கள் மீது இரக்கம் காட்டினார்னா யாரெல்லாம் அழுதார்களோ இல்ல அழுகிறார்களோ அவர்கள் மீது எங்கெல்லாம் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நான் ஆறுதல் தருகிறேன், அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டியுள்ளார். எனவே நீ அழுகிறாயா, நீ தோற்று போயிருக்கிறாயா, நீ கண்ணீரோடு இருக்கிறாயா, நீ கவலையில் இருக்கிறாயா, அவர்தோ இது ஒரு இரக்கம். அவர் உனக்காக வருகிறார். அப்போ நன்றின்னு சொல்லி அவரை பிடிச்சிப்போம். ஆண்டவர் இந்த நாளுக்கு நன்றின்னு சொல்லி பிடிச்சிக்கும். சனிக்கிழமை மாதா ஜபத்தில் நன்றி அம்மா, நன்றி அப்பா, மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் தொடுங்க அப்பா, இன்னும் தொடுங்க ஆண்டவர், இன்னும் வல்லமில்ல தொடுங்க ஆண்டவர். அப்பா, எங்கள் வேதனைகள் கவலைகள் எல்லாம் வைத்து, எங்கள் தோல்விகள் கவலைகள் கண்ணீரெல்லாம் வைத்து, எங்கள் உடல் உபாதைகள்லாம் வைத்து மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். ஆராதனையும் துதியும் உமக்கே. பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தியிலுமே இந்த ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 43-48 வரை உள்ள இறை வார்த்தையில் 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். சாத்தியமில்லாத வார்த்தைக்கு பாருங்க. பகைவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும்ன்றார். இன்னைக்கு நற்செய்தி சாரமே இதுதான். சாரத்தை மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் என்ன போய் நற்செய்தி வாசிச்சுட்டு வாங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 43-48. பகைவரிடம் அன்பு. பகைவர்கிட்ட எப்படிங்க அன்பாக இருக்க முடியும்? அவன் என்னை பகைச்சிக்கிட்டே இருப்பான், அவன்கிட்ட அன்பாக இருக்கணுமா? அடுத்த வார்த்தை, அடுத்த சாரத்தை சொல்ல எடுக்கிறேன் பாருங்க. துன்புறுத்துவோருக்காக இறைவிட வேண்டும். உங்களை யார் துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமா? உங்களை யார் பகைத்து கொண்டு இருக்கிறாங்களோ நீங்கள் அன்பாக இருக்கணுமா? சாத்தியமா? ஆனால் ஆண்டவர் தான் சாத்தியன்றார், அது சாத்தியப்படுத்துன்றார். ஏன்னா யார் பகைத்திருப்பார்கள், எவன் கோவப்படுவான்? எவன் ஒருவன் காயப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு காயத்தை மட்டும்தான் தர முடியும். எவன் வலியோடு இருக்கிறானோ அவன்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது. அவன் ஏற்கனவே காயப்பட்டிருக்கான். ஏன் அவன் எரிந்து விழுகிறான்? ஏன் அவள் கோவப்படுகிறாள்? ஏன் அவள் பகைமையோடு இருக்கிறான்? அவளுக்குள்ள இருப்பது பகைமை தான். அவன் ஏற்கனவே ஹர்ட் ஆயிருக்கான். அவன் என்னை காயப்படுத்திட்டான்னு ஏன் ஆண்டவர் அவங்களை அன்பு செய்கின்றாருன்னா, அவனுக்கிட்ட அன்பு இல்லை,
அதனால தான் கோவப்படுறான். நீ அன்பு காட்டு. உன்னை துன்புறுத்துகிறான், ஏனென்றால் அவன் துன்புற்று இருக்கிறான். அவன் மனசுல காயம், அதை சொல்ல தெரியாம அன்புக்காக ஏங்குறவன் உன்னை துன்புறுத்துறான். அவனுக்கு தெரிஞ்ச மொழி வலிதான், ஏன்னா உனக்கு வலியை கொடுக்குறான். நீ வலி இருக்கிறவன்கிட்ட போய் நீ இன்னும் அவனை துன்புறுத்தணும்னா அவன் காலை கொலையாளியாய் மாறுவான். ஆனா அவனுக்காக ஜெபி. அவன் காயப்பட்டிருக்கிறான், இதான் அதோட அர்த்தம். பகைவரில் அன்பு செலுத்த முடியாது. ஆனா அவன் ஏன் பகைமையா இருக்கிறான்னா அவன் வலியோட இருக்கிறான். யாரோ அவனை காயப்படுத்தியிருக்கிறார்கள், அவளை காயப்படுத்தியிருக்கிறார்கள். நீ அன்பு காட்டு. அவன் பாவம், அவனுக்கு அன்பு செய்ய தெரியல, அவனுக்கு கோவப்பட தான் தெரியுது, அவன் எதிர்க்கு தான் தெரியுது, உனக்கு தீமை செய்ய தான் தெரியுது. நம்ம அன்பா இருப்போம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம கிட்ட நிறைய கடவுளுடைய அன்பு இருக்க, அந்த அன்பை கொடுன்றாரு. அவன் உன்னை துன்புறுத்துகிறான், துன்புறுத்துகிறான். ஏன் வேண்டாம் சொல்றாரு? அவன் ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு எதிராக நிறைய இருக்கிறது. எனவே நீ அவனுக்காக ஜெபி. அவன் ஜெபிக்க ஆள் இல்லை, அவன் அன்புக்காக ஏங்குறான். ஜெபம் என்ற அன்பு தேவை, ஆராதனை என்ற அன்பு தேவை, தாய் மரியாள் ஜெபமாலை என்ற அன்பு தேவை. நீ அவனுக்காக ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். நீ அவனுக்கு அன்பை கொடு, நான் உன்னை தொடுகிறேன் என்கிறார். நீ அவனுக்காக ஜெபத்தில் நினைவு, நான் உன் கூட உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். அவ்வளோ அழகான இறையல் பாருங்க. இந்த இறையில வேற எந்த மதமோ வேற எந்த சித்தாந்தமோ சொல்லலை, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு பிரியமானவர்களே, நம்ம வெறுப்பவர்களெல்லாம் நினச்சி கொண்டு வாங்கலை. இவ்வளோ நாள் உங்களை வெறுத்தவங்களெல்லாம் நற்கரனில் வைங்க. இவ்வளோ நாள் உங்களை துன்புறுத்தினாங்கள்ல, அவங்களெல்லாம் வைங்க. நீ ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். ஜெபிப்போமா? நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி அப்பா. மை துதிக்கிறேன் ஆண்டவரே, மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு துன்புறுத்திய பிள்ளைகளுக்காக, யாரெல்லாம் எங்களை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் எங்களை பகையாளிகளோ, யாரெல்லாம் எங்களுக்கு இன்னல் செய்தார்களோ, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை வெறுத்தவர்கள், உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், உங்கள் பெயரை கெடுத்தவர்கள், உங்களுக்கு எதிராக பொய் சான்று சொன்னவர்கள், உங்கள் பெயருக்கு அவமரியாதை அவ பெயர் கொண்டு வந்தவரா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க அப்பா. நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளை மன்னிங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் காயங்களெல்லாம் போகட்டும் ராஜா. அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறட்டும் ஆண்டவரே. இதோ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அம்மா. ஜெபத்தில் எங்களை தாங்குங்க. சனிக்கிழமை தாய்மரியா எங்களுக்காக ஜெபிங்க அப்பா. நன்றி. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வல்லமையான இறைவங்களை ஆசீர்வதிக்கிறார். வல்லமையான நற்கருணை ஆண்டவரே நீங்கள் வாழ்வீர்கள். வல்லமையான இறை கிருபையிலே அபிஷேகமாயிருப்பீர்கள். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பல பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.